ஏலே கர்வாயா, இங்க வந்து பாருல யார் வந்திருக்கான்னு. உன்ற அத்தை பொண்ணு பிரியாமணி. சீக்கிரமா வந்து பாருல, இம்முட்டு அழகா இருக்கா. நீ சின்ன பிள்ளையா இருக்கச்ச நான் உன்னை செவப்பி செவப்பின்னு தான் கூப்பிடுவேன். அப்புறமா தான் உன் ஆத்தா உன்னை ஃபாரினுக்கு கூட்டிட்டு போயிட்டா. அப்ப பார்த்தது மறுபடியும் இப்பதான் பாக்குறேன். நீ எம்முட்டு வெள்ளையா இருக்க. என்ன சோப்பு போட்டு குளிக்கிற புள்ள? அட போங்காத்த நீங்க வேற. நானே உடம்புலாம் அரிக்குதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். எங்க ஆத்தாக்காரி எப்ப பார்த்தாலும் என்ன பவுடர் போட்டு அப்பி விட்டுறா. என்னால ஒன்றும் சொல்ல முடியல. நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அப்போ சின்ன பிள்ளையிலிருந்து உன் ஆத்தா உன்னை பவுடர் ஆப்பி தான் வெள்ளையா மாத்துனாளா? நானும் என்னமோ நீ உன் ஆத்தா மாதிரி இல்லாம உன் ஐயா மாதிரி ரொம்ப கலருன்னு நினைச்சிட்டேன் புள்ள. இதான விஷயம். இப்பதான் எனக்கே தெரியும். ஏ புள்ள, என்ன பவுடர் புள்ள அது? எனக்கு கொஞ்சிட்டு கொண்டு வந்து கொடு புள்ள. நானும் உன்ன மாதிரி உடம்பு பூரா அப்பிக்கிறேன். அப்புறம் நானும் நல்லா வெள்ளையா ஆயிடுவேன். அதுக்கு என்ன அத்தை, நான் உங்களுக்கு 2 டப்பா பவுடரு கொண்டு வந்து கொடுக்குறேன். என் ஆத்தா கப்போடு ஃபுல்லா பவுடர் வச்சிருக்கா. உங்களுக்கு தெரியுமா? சரி புள்ள, நீ நாளைக்கு மறக்காம எனக்கு 2 டப்பா பவுடர் கொண்டு வந்து கொடு. ஏலே கருவாயா, எம்முட்டி நேரமா நான் உன்னை கூப்பிடுறது. இப்ப வரப்போறியா இல்லையா? ஏதோ வந்துட்டேன். ஆமா, ஏமா இப்படி கத்துற? கொஞ்ச நேரம் பாத்ரூம்ல நிம்மதியா கூட உட்கார விட மாட்டியா? ஆமா, யார் இந்த பொண்ணு? உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கு. டேய் கருவாயா, இவள உனக்கு தெரியல? நல்லா உத்து பாருடா. இவ ஒன்ற அத்தை பொண்ணு பிரியாமணிடா. இருப்புல, நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். ஆன்ட்டி, நான் பீஸா இல்ல பர்கர் தான் சாப்பிடுவேன். அது இருந்தா கொடுங்க. நான் வேற ஒன்றும் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் இங்க எங்க விக்குது? டேய் கருவாயா, நீ டவுனுக்கு போய் இந்த புள்ள கேட்டதை வாங்கிட்டு வந்து குடுறா. பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்டா நோய் நொடிங்க தான் வரும். நான் உனக்கு ஒரு சூப்பரான டிஷ் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ இது வரைக்கும் அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு இருக்கவே மாட்ட. இத பாத்தியா? இதுதான் நம்ம பாரம்பரிய உணவு. இத சாப்பிட்டா உடம்புக்கு எந்த நோய் நொடியும் வராது. எப்பவுமே நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம். இந்தா சாப்பிட்டு பாரு. நீ இத மாதிரி ஒரு டிஷ் இது வரைக்கும் சாப்பிட்டு இருக்கவே மாட்ட. இது என்ன ஒயிட் சாஸ் மாதிரி இருக்கு? இதுல பச்சை மிளகா சின்ன வெங்காயம் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிடணுமா? என் லைஃப்லயே இது மாதிரி ஒரு டிஷ் நான் இப்பதான் பாக்குறேன். சரி, நான் இத சாப்பிட்டு பாக்குறேன். பொறுமையா வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடு. நல்ல வேலை நீ வந்த, அதனால நான் தப்பிச்சேன். ஆத்தா இன்னிக்கும் பழைய சாதமும் பச்சை மிளகாயும் வச்சிருந்தா. எங்கடா இதுதான் சாப்பிட்டு தொலைக்கணுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாத்திட்ட. அத்தை, நான் கிராமத்தை சுத்தி பார்க்கத்தான் வந்தேன். வாங்க 2 பேரும் போய் கிராமத்தை நல்லா சுத்தி பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப பெரிய கிராமம். 4 மாடு, 48 வீடு. இங்க சுத்தி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஏல கருவாயா, அந்த புள்ள ஆசைப்பட்டு கேக்குதுல்ல, கூட்டிட்டு போய் இந்த கிராமத்தை சுத்தி காமிடா. ஏ ஆத்தா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் என்னையே கோத்து விட்டுட்டு இருக்க? உனக்கு வேணும்னா நீ போய் சுத்தி காமி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். ஏல கருவாயா, இப்போ நான் அவளை சுத்தி காமிக்க போனா வீட்டில் பிரியாணி யாரா பண்ணுவா? நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணலான்னு இருக்கிறேன். வேணான்னா சொல்லு, நானே போய் சுத்தி காமிக்கிறேன். இதை நீ முதல்லையே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. சரி சரி, நானே கூட்டிட்டு போறேன். ஏ புள்ள, வா புள்ள போலாம். இதா பார்ப்புல, இதுதான் வயக்காடு. காலம்பரை இங்கே வந்தேன்னு வச்சுக்கோயேன், சின்ன பசங்க எல்லாம் உக்காந்து ஆய் போயிட்டு இருப்பாங்க. அதனால காலையில் இந்த பக்கம் எப்பவுமே வரக்கூடாது. அக்கா,
பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்கிட்ட ஊசி பாசி மணி எல்லாம் இருக்கு. ஒன்று வாங்கி போடுங்க. இன்னும் நல்லா அழகா இருப்பீங்கக்கா. புள்ள, இந்த அக்கா ஊரை சுற்றி பார்க்க தான் போகுது. பேசாமல் உன் கையில் இருக்கிற ஊசி பாசி மனையெல்லாம் இந்த அக்கா கிட்ட கொடுத்துரு. அப்படியே அதெல்லாம் விற்று காசு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. எனக்கு நல்லா சூப்பரா ஒரு மணிமாலை கொடு. அக்கா, இந்த மணிமாலை நல்லா சூப்பரா இருக்கும்க்கா. இதை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா தேவதை மாதிரி அழகா இருப்பீங்கக்கா. நீயும் தான் கழுத்தில் போட்டு இருக்க. உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. அந்த மணிமாலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை வாங்கிக்கிறேன். இந்த பணம் நான் இந்த மாலையை இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கான ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறேன். சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன். பேசாமல் நீயும் ஃபாரினுக்கு போயிடு. உனக்கு நிறைய சாமர்த்தியம் இருக்குது. நீ அங்கே போனேன்னா ரொம்ப பெரிய ஆளாக வந்துடுவ. என்ன இவ, நான் சொல்ல சொல்ல என்னை மதிக்காம இப்படி போகிறா? இங்கே ஆறு குளம் எல்லாம் கிடையாதா? இருந்தா அங்கே கூட்டிகிட்டு போ. போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். புள்ள, போதும் புள்ள, நிறுத்து புள்ள. உன் பாட்டை கேட்டுட்டு நிலநடுக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் புள்ள. முதல்ல உன் பாட்டை நிறுத்து புள்ள. நான் உன் கூட ஊர் சுத்த வந்தே பாரு. என்ன சொல்லணும்? நான் வீட்டுக்கு போகிறேன். ஆற்றுல இறங்குனதுக்கு அப்புறமா மீன் பிடிக்காமல் போனால் நல்லா இருக்குமா? மீன் பிடிச்சிட்டு போனால் ஆத்தா நல்லா வறுவல் பண்ணி கொடுக்கும். பிரியாணிக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும்.